Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு சேர்த்துக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் 2 நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வரமிளகா நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். நாரெல்லாம் எடுத்துட்டு நான் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணிட்டு அரிசி கழுவுன தண்ணியிலையோ அல்லது தயிர்லையோ சேர்த்தா தான் கருக்காமல் இருக்கும். வாழைத்தண்டை நல்லா சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது வாழைத்தண்டு. ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்களாம் வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் இது. ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் வரமிளகா வாழைத்தண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்குது. பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு கட் பண்ணால் கட் ஆகுது. வாழைத்தண்டு வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜய்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.